வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. அதனால தாங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் போதும். ரொம்ப பெருசாவீங்கன்னா அந்த விரல் நல்லா தெரியாது. அந்த மாதிரி தாங்க கும்பராசிக்காரவங்களும். 2025 உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் படாத பாடு படுத்தினாலும் 2026 உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. ஷார்ப்பாக உள்ளே இறங்க போகிறீங்க. கமெண்ட்டில் ஃபயர் எமோஜியை விடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். 2026 உற்சாகமாக கொண்டாட போகிறோம். தொடர்ந்து கும்பராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு கும்பராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 2025 நம்ம ஜென்ம சனியை பற்றி பார்த்தோம். ஜென்ம சனி விலகிடுச்சு, இனிமேல் கொஞ்சம் பெட்டர் ஆகுதுன்னு பார்த்தோம். 2026 ஜென்ம சனி விலகின ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஓவராலாக வாழ்க்கை ப்ரொஃபஷ்னல்லாம் எப்படி இருக்கும், இதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 2026 உண்மையிலேயே பெட்டராக இருக்குமா? என்ன பெட்டராக இருக்குமா? 2025 50% நல்லா இருந்தது அப்படின்னா 2026ன்றது அதிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். கும்பம், நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் சரியாக ட்ரை பண்ணாமல் போராடிட்டு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை, இதை விட்டால் வேறு வழி இல்லை, இதை விட்டால் வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ஒரு வேலையை ஒரு வாழ்க்கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, மாற்றம் எப்போ வரும், எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் நிறைய இருக்குது. ஆனால் என்னோடய பார்வையில் கும்பம் 2026 ஒரு சான்ஸ் எடுத்துடலாமா, ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாமா, பிஃபோர் மே 2026, பிஃபோர் மே, அதாவது மேக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எடுக்கணும், ஒரு ட்ரை பண்ணணும், பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்குங்க. ஜனவரி 15 கிரக பயிற்சிலாம் உங்களுக்கு எப்படியும் வரும், கிட்ட வந்துடும். சான்ஸ் எடுக்கிறதுனா கண்டிப்பாக எடுத்துருங்க. ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அதாவது குரு அதோட பார்வை சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் பெரிய லெவலில் வேலை செய்யாது. அதனால் 2026 சேஞ்ச் ஆஃப் ஜாப், வாய்ப்புகள், நியூ ஜாப், வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இது மாதிரி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா 2026 மேக்கு முன்னாடி அதுக்கான முயற்சி எடுத்து நல்லபடியாக அடைந்து முயற்சிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி கும்பத்துக்கு 2026 பார்க்கும்போது காதுன்னா வேதுன்னு கேட்குமாம்மா. ராகு ராசியில் உட்காந்து விளையாடுறாரு. சம்மந்தமே இல்லாத எண்ணம், தேவையே இல்லாத பயம், மரண பயத்தை கண்டிப்பாக காட்டியிருப்பார். தூக்கம் வராதுங்க முதல்ல, உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்ஸுன்னு. இனி இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ள வச்சுருப்பார் 2025. ஆனால் நைட்டு கொஞ்சம் ஃபுல் ஆக்டிவாக இருப்பீங்க. பகலில் 2 பேர் தோள்பட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அதாவது அசதி, டென்ஷனு, கோபம், வேறு என்னென்னலாம் சோர்வு இருக்கோ எல்லாமே நடக்கும். அவ்வளோ மோசமாக இருந்தது இந்த ஆண்டு. குரு இருக்கிறதுனால தப்பிச்சிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர், அக்டோபர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இல்லை, ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டீங்க கும்பராசிக்காரங்க. அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். குரு வக்ரம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மூச்சு விட்டுறீங்க, பரவாயில்லன்னு சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க, ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சுது. உங்களை அடிக்க ஆளே கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எல்லா அடியும் வாங்கியாச்சு. அங்கே ஒரு அடி இருக்கா, வந்துட்டு இருக்க அடி வாங்க அப்படின்னுவீங்க. கும்பத்துக்கு பொழந்திருக்கும் எல்லாமே. முட்டியில் அடி வாங்கியிருப்பீங்க, வண்டியில் போகும்போது கீழே வந்திருப்பீங்க. சில பேர் வீட்டில் பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். ரொம்ப நம்பி போய் ஏமாந்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அப்படி பொதுவாக நடந்திருக்கும். பார்க்குறதுக்கு வெளிப்படையான தோற்றம் பயங்கரமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா புராணம் ஓடிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி நபர்கிட்டலாம் போய் மாட்டியிருப்போம். பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை வாழ்க்கையை ஏமாந்துருக்கலாம். அதாவது விபரீதமான எண்ணங்கள், விபரீதமான செயல்கள், அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி, இருக்கிற விஷயத்த இல்லாத மாதிரியும், இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி நம்ம டிஸ்டர்ப் ஆகியிருப்பீங்க. இதெல்லாம் நான் 2025 சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் 2026 பலனை ஸ்டார்டிங்லாம் சொன்னேன். இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே 2025. அது வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். 2026 ஒரு கிரக பயிற்சி. எப்படிப்பட்ட கிரக பயிற்சி? வாக்குஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடிக்கிறார். மிதுனத்திலிருந்து குரு கடகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் டச் பண்ண டேட்லேருந்து சூப்பராக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. மேற்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஹார்மோன் பேலன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள்லாம் விபத்துக்கள் நடக்கும். மெயினாக கூட பிறந்தவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை.
பசங்களோட ஹெல்த்துலாம் கவனமாக இருக்கணும். மறக்காமல் கும்பராசிக்காரங்க என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது, வரும் போகும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், புது முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வரும். 6ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆச்சுன்னா புது முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பீங்க. இப்போ முதலாளியே நீங்கள் தான் எடுத்து பண்ண போகிறீங்க. இல்லை புதுசாக ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறது, இனிமேல் மற்றவங்களுக்கு கீழே இல்லாமல் நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறேன், இதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடமே மாறும். இருக்கிற இடத்துல பண்ணுறதை விட வேறு இடத்துல போய் பண்ணுற மாதிரி மாறிடும். மனசு ஃபஸ்ட்டு ஒரு நிலையாக இருக்கணும். இந்த ராகு என்னென்னா அப்படியே சுற்றி விடும் நம்ம மனசை. நம்ம ஒரு 10 வாட்டி சுற்றிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? தலை குழம்பி அப்படியே பூமியை சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மனசை சுற்றிக்கிட்டே இருக்கும். ராகு எப்போல்லாம் ராசி லக்னத்தில் இருக்கோ அது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணி அது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அது தப்புன்னு நமக்கே தெரியும். இது மாதிரி அனத்தில் கும்பத்துக்கு பொதுவாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டைம் மாறப்போகுது. 6ஆம் இடத்துல குரு வந்தார்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்வையை குடும்பத்தில் வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 2026 நல்லா தூங்குவீங்க. கெட்ட கனவுகள்லாம் வராது. இந்த ஆண்டு ஃபுல்லாக, இந்த 2025 ஃபுல்லாக நாய் கடிக்குது, அவன் துரத்துறான், இவன் துரத்துறான், இதுதான் கனவு. இந்த ராகு வந்ததுலேருந்து வெறும் பாம்பாக கனவுல இருக்கும். யாருன்னே தெரியாது. கருப்பு உருவங்கள்லாம் நம்ம கனவுல வந்திருக்கும். ஒரு பயம். அவர் பேர் பிரம்மாண்ட விகாரம்னு பேர். பிரம்மாண்டமாக இருக்கும், விகாரமாக இருக்கும் ராகுவோட செயல். உங்கள் வீட்டில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கெட்ட செய்தியாக வரும். அது எல்லாம் மாறப்போகுது 2026. குரு மாறுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். பேசிக்காக ஜூனுக்கு அப்புறம் செமையாக இருக்கும். ஒரு கேட்ரிங் படிக்கிறீங்களா, செஃப் ஆகணும்னு இருக்கீங்களா, அதேமாதிரி டைலரிங் டிசைனிங்கில் இருக்கீங்களா, நர்சிங் துறைகளில், மெடிசன் துறைகளில், இதெல்லாம் நீங்கள் இருக்கணும். வாடகை விட்டு ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது, ஹோட்டல் வச்சு நடத்தணும், இவனுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே நடக்கும். ஆனால் ஜூன் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் நடக்கிறதுலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, நம்பக்கூடிய விஷயமா இருக்காது. அது உங்கள் மனசாட்சிக்கு வேணால் ஓகே, ஹாப்பியாக இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அது அதான் உண்மை. அதே மாதிரி பணம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பீங்க, அந்த பணமும் திரும்ப வந்திருக்காது. ஒரு மாதிரி பாரமாக இருக்கும், வெளியில் சொல்லவும் முடியாது. எனக்குள்ளேயே நிறைய விஷயத்த வச்சு கஷ்டப்படுறேன். 2025 அதான் போயிட்டு வந்து 2026 கொஞ்சம் கண்டினியூ ஆகும். 26 கொஞ்சம் பெட்டர் ஆகும். அப்படின்னா பெரிய லெவலில் தெரியல. ஸோ ஒரு பாரம்ன்றது என்னென்னா, ஒரு நாளாக அது பழகி போன மாதிரி ஆகிடும். ஸோ பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி எப்போ வரும், எப்போ சந்தோஷம் வரும், எப்போ நிம்மதி வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் தைரியமாக இருக்கணுன்றேன். ஹெல்த் அண்ட் ட்ராவல் எப்படி இருக்குது? ஹெல்த் அண்ட் ட்ராவல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ உடல் உபாதிகளும் பயணத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஏதாச்சும் சின்ன சின்ன சோதனைகள் வரும். குறிப்பாக வாகனங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் மோர் கேர். 2 வீலர் 4 வீலர் இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எங்கே போனாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கால் பகுதிகளை டேக் கேர் பண்ணிக்கங்க. பாதத்தில் தான் சனி இருக்கார். கால் தடுக்கி விழுகிறது, ஸ்லிப் ஆகிறது, தடுக்கி விழுறது, அடிபடுறது, ட்ராவல் பண்ணும்போது தெரியாமல் எங்கேயாச்சும் போய் இடிக்கிறது. கோ ஸ்லோ. எவ்ரிடே மார்னிங்கில் ப்ரே பண்ணிவிட்டு போங்க, நல்ல எண்ணங்கள் வரும். கும்பம் இந்த பயணங்கள் ஆரோக்கியன்றது டேக் கேர். ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுங்க. உங்கள் ஹெல்த்தை ரெகுலர் செக்கப் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன், அதாவது 45 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த 2026 கடவுள் உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் கொடுத்து நல்லா ரிட்டையர் ஆகிட்டீங்க, நல்லா பணம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்குது, ஹெல்த் வைஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் படுத்தது தான் ஓகே, சமாளிச்சிட முடியும். அந்த 2026 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கும்பம் இந்த 2026 டாப் ராசியில் கும்பத்தை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ரொம்ப மோசமான ராசி லிஸ்ட்டில் கும்பத்தை போடலாமான்னா அதுவும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு நடுவில் இருக்குது. நடுக்கடலில் பயணம் பண்ணுற மாதிரி கும்பம் இருக்குது. கரையும் சேரல, தொடங்கின இடத்துலையும் திருப்பி போக முடியாது, நடுவில் வந்துட்டீங்க. ஸோ நடுக்கடலில் இருக்கும்போது நம்ம வாழ்ந்தாகணும், கரையை போய் சேர்ந்தாகணும். அந்த பயணம் போயிட்டுருக்கு. ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், மைண்ட் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு அருளோட, ஒரு பிஸ்னஸோட அந்த நாட்களை கடந்து வாங்க. இந்த 2026 கடந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கரைக்கிட்ட வந்துடுவீங்க. இதுதான் நான் என் பார்வையிலேருந்து பார்க்குறேன். கடன் தேர்றது, இடம் மாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பெருசாக திங்க் பண்ணாதீங்க. ஜூன் வரையும் பொறுமையாக இருங்க, செட் ஆகிடும். விபரீதமான எண்ணங்கள், விபரீதமான செயல்கள், அதிகப்படியான யோசனைகள், தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இது மாதிரி கிரக பயிற்சிலாம் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பார்த்துருங்க. மேலேருந்து உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும், நல்லா இருக்கும். ஜூனில் ஃபுல்லாக மாறிடும். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் போடுற மாதிரி அப்பப்போ ரெட்டு போட்டுகிட்டே இருப்பார். ஃபேமிலிக்குள்ளே எங்கே போனாலும் ஒரு ரெட்டு, ஹால்ட் அண்ட் கோ. அப்பப்போ ஒரு ஹால்ட் கொடுப்பார் சனி பகவான். நிறைய ஆர்கியூமெண்ட் வரும் ஃபேமிலிக்குள்ளே.
அதையும் கடந்து கடந்து போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக இந்த ஃபேமிலியின் கமிட்மெண்ட்டு, ஒரு மேரேஜ் ப்ரொபோசல், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், ஏற்கனவே நிறைய சண்டை ஆயிடுச்சு, பிரிஞ்சிருக்கோம், எங்களுக்குள்ள மனஸ்தாபம் நிறைய ஆயிடுச்சு, பிரச்சனைகள் இருக்குது, எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், ஆனால் எதுவும் சரிப்பட்டு வரல. ஸோ அன்வான்ட் இஷ்யூவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல. இப்படி தான் ஸ்டேட்டஸ் போதே தவிர கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 7.5 சனி இன்னும் இருக்கிறதுனால உங்களை சோதனைக்கு உட்படுத்தி தான் வச்சுருக்கோம். சோதனைக்கு உட்படுத்துனா இப்போ ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம், இல்லை செல்ஃபாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது மாதிரி டெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அது ரிசல்ட்டை தருமா? அந்த சோதனையை சமாளிங்கன்றேன், அந்த சோதனையை ஏற்றுக்குங்கன்றேன். ஆனால் அந்த சோதனை கடைசி வரையும் இருக்கக்கூடாது. அந்த சோதனை எல்லாம் நமக்கு ஃபேவரட்டாக நடக்கணும். அந்த சோதனையை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு பாருங்கள். மாணவிகள் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் டைமில் புக் எடுத்து வச்சு படிங்க, மார்க் அதிகமாக வாங்க முடியும். மறக்காமல் கும்பராசிக்காரங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2026 நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. கும்பராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரங்களுக்கு எந்த ராசியோ ஷேர் பண்ணி விடுங்க.